மயில் தொகை விசிறி எப்படி செய்யுது இன்றைக்கி பார்த்துடலாம். இதில் என்ன பெனிஃபிட்ஸ் இருக்குது, அவ்வளோ பெனிஃபிட்ஸ் இருக்குது. அதையும் என்னென்னு இன்றைக்கி பார்த்துருவோமா. வெல்கம் டு ஆமித்தல் சேனல் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி நம்ம மயில் தொகை வச்சு விசிறி செய்ய போகிறோம். விசிறி இந்த மயில் தொகை வச்சு செஞ்சிங்கன்னா மயில் தொகையில் விசிறினா அவ்வளோ உடம்புக்கு தேவையான நன்மைகள் இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க. அதுக்காக எந்த மயிலையும் டிஸ்டர்ப் பண்ணிடாதீங்க, சரிங்களா? எந்த மயிலையும் நம்ம ஹர்ட் பண்ணி எதுவும் வாங்கி அது மேலேருந்து எதுவும் பிடிங்கிடக்கூடாது. இது நிலத்தில் தானாக விழுந்து கிடந்தது. ஒருத்தவங்கள்ட்ட சொல்லி அப்படியே தான் வாங்கினோம் நாங்கள். எந்த மயிலையும் டிஸ்டர்ப் பண்ணி எதுவும் வாங்கலை, சரிங்களா? இதுக்கு 2 சார்ட் பேப்பர் மாதிரி வேணும். எப்படி கட் பண்ணால் ஒரு தட்டு, ஏதோ ஒரு சார்ட் பேப்பர்னால் ஒரு தட்டை வச்சு வரைஞ்சிட்டிங்கன்னா அது பாருங்கள், அப்படி தட்டை வச்சு இப்படி ரவுண்ட் பண்ணிவிட்டு நம்ம 2 இந்த மாதிரி கட் பண்ணிடலாம். சார்ட் பேப்பர் கூட வேண்டாம், நம்ம வீட்டில் இருக்க பொருளை வச்சு யூஸ் பண்ணிக்கலாம். இதுக்கு நான் எங்கள் வீட்டுக்கு 2 இன்விடேஷன் வந்துச்சு. அந்த இன்விடேஷனில் தான் செய்கிறேன், சரிங்களா? அந்த இன்விடேஷனில் தான் இது கைப்பிடிக்காக கட் பண்ணியிருக்கேன். எப்பவுமே விசிறி நமக்கு ரொம்ப வெயிட்டாக இருக்கக்கூடாது, விசிற முடியாது, கை வெடிக்க ஆரம்பிச்சிடும். லைட் வெயிட்டாக இருந்தால் தான் விசிறினா காற்றும் நல்லா வரும், நமக்கும் கை வைக்காது. இது அப்படியே ஒட்ட வேண்டியதாங்க. இது 2த்தையும் வச்சு ஒட்டிட வேண்டியதான். இது 2த்தையும் வச்சு ஒட்ட வேண்டியது தான். இது 2த்துக்கும் நடுவில் தான் நம்ம மயில் இதை வைக்க போகிறோம். அது எப்படின்னு நம்ம பார்ப்போம். நான் 2 ஸ்டிக்கர் 2 போட்டு ஒட்டி வச்சுட்டேன். இப்போ இந்த ஒரு இதில் தான் நம்ம என்கிட்ட மொத்தம் 8 இருக்குதுங்க. 8 மயில் தொகையோடது இருக்குது. இப்படி ஒட்ட போகிறாங்க. இப்படி சுற்றி ஒன்று ஒன்றா அப்படியே ஒட்டிகிட்டே வாங்க. கம் இருந்தாலே போதுங்க. கம் இதோட போட்டு ஒட்டினீங்கன்னா இதெல்லாம் கம் படும்போது இன்னும் கொஞ்சம் ஸ்டிப்பாக நிற்கும். அதுக்காக அதெல்லாம் பிச்சுட்டாதீங்க. கீழே இருக்கிறதெல்லாம் ஒன்று வெட்டிட்டிங்கன்னா அதை அளவு வச்சு, இன்னொன்று அதே அளவு தான், எல்லாமே ஒரே அளவு தான். அதை வச்சு தான் நான் போடுறேன். நடுவில் ஒரு பாயிண்ட் வச்சுக்கோங்க, சுற்றி அப்படியே ஒட்டிகிட்டே வாங்க. இப்போ நான் ஓட்டும் போது காட்டுறேங்க உங்களுக்கு. நானே எடுத்துக்கிறேன் நினைப்போ. இப்போ பாருங்கள், நான் 1 ஓட்டிட்டேன், 2 ஓட்டிட்டேன், 3ஆவது ஓட்டுறது உங்களுக்கு காட்டுறேன் பாருங்கள். இது இப்படி வச்சுக்கோங்க. இது மேலே கம் ஊற்றிடுங்க. இதெல்லாம் ஒட்டினா தான் நமக்கு ஸ்டிப்பாக இருக்கும். இது ஃப்ளாட்டாக இல்லைங்க, அப்படியே ஒரு டியூப் மாதிரி இருக்குது நடுவில் இருக்கிறது. அதனால் இப்போ பாருங்கள், இப்படி ஒன்று மேலே இப்படி படுற மாதிரி வச்சு கம்மை ஊற்றிடுங்க. கம்மை ஊற்றிட்டு நல்லா இப்படி தேய்ச்சி விட்டுடுங்க. இதை ஒட்டிட்டுங்க, டேப்பும் போட்டு நம்ம ஒட்டினோங்க. அப்போ தாங்க இன்னும் கொஞ்சம் ஸ்டிப்பாக இருக்கும்னு எனக்கு தோணுது. டேப் ஒட்டலைனாலும் பரவாயில்ல. அடுத்து நம்ம இது மேலே இதை போட்டு ஒட்டுவோம் இல்லைங்களா, அப்போ நல்லா இன்னும் ஸ்ட்ராங்காகிடும் நமக்கு. அடுத்தது இதை வச்சு நம்ம ஒட்டிடுவோம். அதனால் ரொம்ப நல்லா ஸ்ட்ராங்காகிடும் நமக்கு. கொஞ்சம் கிட்டே வச்சுருவாங்க. 8 இருக்குது நமக்கு. இன்னொரு ஓட்டம் பாருங்கள். கம் இருந்தாலே போதுங்க. இந்த க்ளூ கன் அதெல்லாம் எதுவுமே வேண்டாம் நமக்கு. இது இருந்தாலே போதுங்க. இந்த முடி மாதிரி இருக்கிறதெல்லாம் சேர்த்து ஒட்டும்போது நமக்கு இன்னும் கிரிப் நல்லா இருக்குது. அதனால் எதுவுமே கழிக்காதீங்க, அப்படியே வச்சுருங்க. இந்த விசிறினா நிறையா நரம்பு தளர்ச்சி நோய் அதெல்லாம் எதுவுமே வராதுங்களாம் இந்த விசிறி. அதனால் ரொம்ப நான் நிறையா இடத்துல திருவிழாலாம் போய் விற்றுருக்காங்க. நான் ஆனால் வாங்கினதே இல்லை. இது எனக்கு ஒருத்தவங்க சொன்னாங்க. சரி, அதனால் இதை இப்போ ரெடி பண்ணுவோம்னு சொல்லிட்டு, இந்த விசிறி யாரும் செஞ்சு விற்கிற மாதிரி தெரியல, நம்மளே ரெடி பண்ணுவோமேன்னு தோணுச்சு. இந்த ஃபுல்லாக ஒட்டி முடிச்சுட்டு காட்டுறேங்க. பாருங்கள், ஃபுல்லாக ஒட்டியாச்சு. அடுத்து கம் தடவி இந்த பேப்பரை அது மேலே ஒட்டிடுங்க. இன்னும் கிரிப்பாக எடுங்க. இது ஒட்டிட்டு நல்லா காய விடணுங்க. காஞ்ச பிறகு தான் நம்ம ஸ்டிக்கு வைக்கணும், சரிங்களா? இது போடுங்க. இந்த வெயிட்டே நமக்கு போடும். காஞ்ச பிறகு இந்த ஸ்டிக்கு வைப்போங்க. இது வெயிட்டு தாங்க தான் பார்க்கணும் நம்ம. இப்போ இப்படி ஒன்று, இது கீழே ஒன்று வச்சுடுவோம். நடுவில் தான் இப்போ நம்ம செஞ்சு வச்சுக்கிறது வைப்போம். இது வெயிட்டு தாங்குதான்னு பார்க்கணும். ஏன்னா 2 தான் ஒட்டிக்கும். வெயிட் தாங்கலைன்னா இதே மாதிரி இன்னும் 2 வச்சு ஒட்டி இது மேலே ஒட்டி க்ரிப் ஆகிக்கலாம் நம்ம, சரிங்களா? சேர்த்து வச்சு ஒரு ஸ்டாப்லர் பின் கூட போடலாம். கம் ஓட்டுறது தான் நல்லது. ஸ்டாப்லர் பின் போட்டால் கை குத்தும். நம்ம கம் போட்டு ஒட்டி செஞ்சிடலாங்க. இது ஃபுல்லாக செஞ்சு முடிச்சுட்டு காட்டுறேங்க. இப்போ பாருங்கள், நம்ம விசிறி ரெடி ஆகிடுச்சி. பையன் விசிறான்.
இது வந்துங்க நான் இது வந்து இங்கெல்லாம் ஸ்டாப்லெட் போட்டிருக்காங்க. இன்னும் கிரிப்பு நல்லா பிச்சுக்காமல் வரணுதுக்காக ஸ்டாப்லெட் போட்டிருக்கேன். கை புடியில் போடாதீங்க, நமக்கு கை குத்தும். இந்த இடத்த மேலே இந்த ரவுண்டில் மட்டும் ஒரு 4-5 ஸ்டாப்லெட் சுற்றி போட்டிருக்கேன். சரிங்களா, தெரியுதுங்களா? 4-5 ஸ்டாப்லெட் போட்டிருக்கேன். இது ஃபுல்லாக போட்டு வச்சுக்கோங்க. இதுக்கு பெனிஃபிட்ஸ் வந்து காற்று வருது, அது ரொம்ப முக்கியம் கிடையாதுங்க. இதுக்கு வந்து நமக்கு நரம்பு தளர்ச்சி தருமா, புத்துணர்ச்சி தருமா, இதெல்லாம் ரொம்ப நிறைய பெனிஃபிட்ஸ் இருக்குது இதில். அந்த காலத்து ராஜாக்கெலாம் சைடில் நின்று விசிறுவாங்க, பார்த்துருக்கீங்களா படத்தெல்லாம் கூட. நான் கூட நினைப்பேன் இவ்வளோ ஸ்லோவாக விசிறாங்களே, இல்லை காற்றே வராதே அப்படிலாம் யோசிச்சுட்ருக்கேன். இப்போ தான் அதோட பெனிஃபிட்ஸ் எல்லாம் தெரியுது. உங்களுக்கும் மயில் தொகை கிடைச்சா இது மாதிரி வந்து செஞ்சுக்கோங்க, உங்கள் உடம்பே நல்லபடியாக வச்சுக்கோங்க.